வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று ஞாயிற்றுக்கிழமை. நேற்று உங்களுக்கு இந்த புத்தகத்தினுடைய இரண்டாவது பகுதியான do, don't do, never do, doing, do plus do, may do, might do, can do, could do, should do, ought to do, must do, going to do, want to do, wanted to do அவ்வளவும் படிப்பித்திருந்தேன். இன்று அதே தொடரிலே இன்று இந்த புத்தகம் முடிவடையும். அதே தொடரிலே இன்று அடுத்த பாடம் பிரசன்டிலே வருகின்ற has to do, have to do, செய்ய வேண்டி இருக்கிறது, செய்ய வேண்டி இருந்தது. உங்களுடைய பாட புத்தகத்திலே 21ஆம் பக்கம் இந்த பாடம் வரும். has to do, have to do, செய்ய வேண்டி இருக்கிறது, செய்ய வேண்டி இருந்தது. இங்கே நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, அதாவது இந்த புத்தகத்திலேயே நாங்கள் முதலாவது பகுதியிலே படிக்கும்போது கூறினேன், have என்ற சொல்லுடைய பன்மை has என்று கூறியிருந்தேன். இங்கே பார்ப்போம், he, she, இட்டுக்கெல்லாம் have உடைய பன்மையான has வரும். So he has to go, அவர் போக வேண்டி இருக்கிறது. She has to go, அவள் போக வேண்டி இருக்கிறது. It has to go, அது போக வேண்டி இருக்கிறது அல்லது போக வேண்டி உள்ளது என்றும் சொல்லலாம். இனி நெகட்டிவுக்கு மாற்றும் போது இதற்கு நாங்கள் does not என்பதை சுருக்கமாக doesn't போடுவோம். doesn't போட்ட உடனே இந்த has என்ற plural have என்று சிங்குலராக மாறும். So he has to go, அவர் போக வேண்டி உள்ளது. He doesn't have to go, அவர் போக வேண்டியதில்லை. She has to go, அவள் போக வேண்டி உள்ளது. She doesn't have to go, அவள் போக வேண்டியதில்லை. It has to go, அது போக வேண்டி உள்ளது. It doesn't have to go, அது போக வேண்டியதில்லை. இனி கேள்வியாக்கும் போது இங்கே கவனியுங்கள், has வந்ததோடு பாசிட்டிவ் உடைய வேலை முடிந்து விட்டது, நெகட்டிவாக மாற்றினோம். இனி கேள்வியாக்கும் போது இந்த does முன்னுக்கு கொண்டு வந்தால் இதோ does he have to go, அவர் போக வேண்டி உள்ளதா. So does முன்னுக்கு வந்தாலும் have தான் வரும். அதே போல இந்த doesn't முன்னுக்கு கொண்டு வந்தால் இந்த இருக்குது doesn't he have to go, அவர் போக வேண்டியதில்லையா. அதே போன்று does she have to go, அவ போக வேண்டி இருக்குதா. doesn't she have to go, அவள் போக வேண்டியதில்லையா. does it have to go, அது போக வேண்டி இருக்கிறதா. doesn't it have to go, அது போக வேண்டியதில்லையா. அதே போல் இங்கால பார்ப்போம், IVUதைக்கெல்லாம் have வரும். I have to stay, நான் தங்க வேண்டி இருக்கிறது. We have to stay, நாங்கள் தங்க வேண்டி இருக்கிறது. You have to stay, நீ தங்க வேண்டி இருக்கிறது அல்லது நீங்கள் தங்க வேண்டி இருக்கிறது. They have to stay, அவர்கள் தங்க வேண்டி இருக்கிறது. இனி நெகட்டிவுக்கு மாற்றும் போது haveக்கு முன்னால் don't சேர்ப்போம். அதைத்தான் இதோ எழுதி இருக்கிறேன். So I don't have to go, நான் தங்க வேண்டியதில்லை. We don't have to stay, I don't have to stay, நான் தங்க வேண்டியதில்லை. We don't have to stay, நாங்கள் தங்க வேண்டியதில்லை. You don't have to stay, நீ தங்க வேண்டியதில்லை அல்லது நீங்கள் தங்க வேண்டியதில்லை. They don't have to stay, அவர்கள் தங்க வேண்டியதில்லை. இனி இங்கே கேள்வியாக்கும் போது do முன்னே வரும். Do I have to stay, நான் தங்க வேண்டி இருக்கிறதா. அதே போல் இந்த don't முன்னுக்கு கொண்டு வந்தால்
negative question. So don't I have to stay, நான் தங்க வேண்டியதில்லையா? Do we have to stay, நாங்கள் தங்க வேண்டி இருக்கிறதா? Don't we have to stay, நாங்கள் தங்க வேண்டியதில்லையா? Do you have to stay, நீ தங்க வேண்டி இருக்கிறதா? Don't you have to stay, நீங்கள் தங்க வேண்டியதில்லையா? Do they have to stay, அவர்கள் தங்க வேண்டி இருக்கிறதா? Don't they have to stay, அவர்கள் தங்க வேண்டியதில்லையா? இனி உங்களுடைய கைநூலிலே பாருங்கள், 21ஆம் பக்கம் மேலுள்ள பாக்ஸிலே he she இட்டுக்கெல்லாம் has வரும் என்று காட்டி இருக்கிறேன். நெகட்டிவுக்கு doesn't போட்டால் has என்றது have ஆக மாறும் என காட்டி இருக்கிறேன். அதே பாக்ஸிலே கீழுக்கு பாருங்கள், I we you theyக்கெல்லாம் have வரும் என்று காட்டி இருக்கிறேன். நெகட்டிவுக்கெல்லாம் don't போட்டாலும் have தான் வரும் என்று காட்டி இருக்கிறேன். அப்படியே நேருக்கு வலது பக்கம் பாருங்கள், தமிழிலே எக்ஸாம்பிள் தந்திருக்கிறேன். He has to remit money, அவர் பணம் செலுத்த வேண்டி உள்ளது. He doesn't have to remit money, அவர் பணம் செலுத்த வேண்டியது இல்லை. இரண்டாவது எக்ஸாம்பிளை பாருங்கள், we have to see a house, நாம் ஒரு வீடு பார்க்க வேண்டி உள்ளது. We don't have to see a house, நாம் ஒரு வீடு பார்க்க வேண்டியது இல்லை. அடுத்ததாக கீழே உள்ள இரண்டாவது பாக்ஸை பாருங்கள், does முன்னே வந்தாலும் doesn't முன்னே வந்தாலும் have தான் வரும். அதே போன்று do முன்னே வந்தாலும் don't முன்னே வந்தாலும் have தான் வரும். இனி நேருக்கு பாருங்கள், எக்ஸாம்பிளை he has to remit money, அவர் பணம் செலுத்த வேண்டி உள்ளது. does he have to remit money, அவர் பணம் செலுத்த வேண்டி உள்ளதா? அதே போல நெகட்டிவ் கொஸ்டினுக்கு doesn't he have to remit money, அவர் பணம் செலுத்த வேண்டியது இல்லையா? இனி do வருவது போல எக்ஸாம்பிள் பாருங்கள், we have to see house, நாம் ஒரு வீடு பார்க்க வேண்டி உள்ளது. Do we have to see a house, நாம் ஒரு வீடு பார்க்க வேண்டி உள்ளதா? Don't we have to see a house, நாம் ஒரு வீடு பார்க்க வேண்டியது இல்லையா? இனி இங்கே வசனங்களை பாருங்கள், I have to apply for a job, நான் ஒரு வேலைக்காக விண்ணப்பிக்க வேண்டி உள்ளது. She has to weave handloom sarees, அவள் கைத்தறி சேலைகள் நெசவ வேண்டி உள்ளது. Farmers have to plough the paddy field, விவசாயிகள் வயலை உழுவ வேண்டி உள்ளது. Students have to memorize poems, மாணவர்கள் கவிதைகளை மனனம் செய்ய வேண்டி உள்ளது. Sister has to sweep the house, சகோதரி வீட்டை கூட்ட வேண்டி உள்ளது. இனி தமிழிலே வசனங்கள் தந்திருக்கிறேன் ஆங்கில மொழிபெயர்ப்புக்காக. வியாபாரிகள் கடைகளை மூட வேண்டி உள்ளது. நீங்கள் சாப்பாடு கொண்டு வர வேண்டியதில்லை. நாம் கரையோர பகுதிகளை பாதுகாக்க வேண்டி உள்ளதா? பாவனையாளர்கள் மின் கட்டணம் செலுத்த வேண்டியதில்லையா? எனது நண்பன் தனது மோட்டார் சைக்கிளை பழுது பார்க்க வேண்டி உள்ளது. அந்த பாடகர் பக்தி பாடல்கள் பாட வேண்டியதில்லை. நாடக ஆசிரியர் நாடகத்தை 2 முறை ஒத்திகை பார்க்க வேண்டி உள்ளதா? மெய் வல்லுநர்கள் பயிற்சி செய்ய வேண்டியதில்லையா? இது பிரசன்ட் டென்ஸுக்குரிய பயிற்சிகள். அடுத்ததாக இதே பாடம் பாஸ்ட் டென்ஸ். இதிலே நாங்கள் ஏற்கனவே படித்த பிரசன்ட்டுக்கு has to do என்றும் have to do என்றும் படித்தோம். இது இரண்டும் பாஸ்ட் டென்ஸுக்கு மாறும்போது had to do என்று மாறும். எனவே இங்கே எல்லா எழுவாய்களுக்கும் I, he, she, it, we, you, they என்ற எல்லா எழுவாய்களுக்கும் பாசிட்டிவ்க்கு மாத்திரம் had to sing, நான் doவுக்கு பதிலாக sing போட்டிருக்கிறேன். I had to sing, நான் பாட வேண்டி இருந்தது.
He had to sing. அவர் பாட வேண்டி இருந்தது. She had to write. அவள் எழுத வேண்டி இருந்தது. We had to speak. நாங்கள் பேச வேண்டி இருந்தது. You had to read. நீ வாசிக்க வேண்டி இருந்தது. They had to memorize. அவர்கள் மனனம் செய்ய வேண்டி இருந்தது. இப்படி எங்களுக்கு தெரிந்த வினைச்சொற்களை போட்டு வசனங்களை உருவாக்கி கொண்டே செல்லலாம். இங்கே கவனிக்க வேண்டிய விடயம், பாஸ்ட் டென்ஸிலே பாசிட்டிவுக்கு மட்டும்தான் had வரும். நெகட்டிவுக்கு மாற்றும் போது இங்கே did not, இதை சுருக்கமாக didn't போடுவோம். didn't போட்டவுடன் இந்த had என்ற past verb have என்று மாறும். So I had to sing. நான் பாட வேண்டி இருந்தது. I didn't have to sing. நான் பாட வேண்டி இருக்கவில்லை. She had to write. அவள் எழுத வேண்டி இருந்தது. She didn't have to write. அவள் எழுத வேண்டி இருக்கவில்லை. She had to speak. அவள் பேச வேண்டி இருந்தது. She didn't have to speak. அவள் பேச வேண்டி இருக்கவில்லை. We had to read. நாங்கள் வாசிக்க வேண்டி இருந்தது. We didn't have to read. நாங்கள் வாசிக்க வேண்டி இருக்கவில்லை. They had to memorize. அவர்கள் மனனம் செய்ய வேண்டி இருந்தது. They didn't have to memorize. அவர்கள் மனனம் செய்ய வேண்டி இருக்கவில்லை. இனி இங்கே கேள்வியாக்கும் போது did முன்னே வந்தாலும் have என்றுதான் வரும். didn't முன்னே வந்தாலும் have என்றுதான் வரும். So did I have to sing? நான் பாட வேண்டி இருந்ததா? Did I have to sing? Did I have to sing? நான் பாட வேண்டி இருந்ததா? Didn't I have to sing? நான் பாட வேண்டி இருக்கவில்லையா? Did he have to write? அவர் எழுத வேண்டி இருந்ததா? Didn't he have to write? அவர் எழுத வேண்டி இருக்கவில்லையா? Did she have to speak? அவள் பேச வேண்டி இருந்ததா? Didn't she have to speak? அவள் பேச வேண்டி இருக்கவில்லையா? Did we have to read? நாங்கள் வாசிக்க வேண்டி இருந்ததா? Didn't we have to read? நாங்கள் வாசிக்க வேண்டி இருக்கவில்லையா? Did you have to memorize? நீ மனனம் செய்ய வேண்டி இருந்ததா? Didn't you have to memorize? நீ மனனம் செய்ய வேண்டி இருக்கவில்லையா? Did they have to work? அவர்கள் வேலை செய்ய வேண்டி இருந்ததா? Didn't they have to work? அவர்கள் வேலை செய்ய வேண்டி இருக்கவில்லையா? இனி உங்களுடைய 23ஆம் பக்கத்தை பாருங்கள். இடது பக்கம் உள்ள பாக்ஸிலே எல்லாத்துக்கும் had போட்டிருக்கிறேன். நெகட்டிவுக்கு didn't போட்டவுடன் had என்பது have ஆக மாறும் என்பதை அண்டர்லைன் பண்ணி இட்டாலிக்கிலே காட்டியிருக்கிறேன். அதே போன்று வலது பக்கத்து பாக்ஸை பாருங்கள். முன்னுக்கு did வந்தாலும் have தான் வரும், didn't வந்தாலும் have தான் வரும் என்பதை காட்டியிருக்கிறேன். இனி கீழே தமிழ் மூலமான எக்ஸாம்பிளை பாருங்கள். She had to memorize an article. அவள் ஒரு கட்டுரை மனனம் செய்ய வேண்டி இருந்தது. She didn't have to memorize an article. அவள் ஒரு கட்டுரை மனனம் செய்ய வேண்டி இருக்கவில்லை. நேரே பாருங்கள். She had to memorize an article. அவள் ஒரு கட்டுரை மனனம் செய்ய வேண்டி இருந்தது. Did she have to memorize an article? அவள் ஒரு கட்டுரை மனனம் செய்ய வேண்டி இருந்ததா? அதே போன்று நெகட்டிவ் கொஸ்டனுக்கு didn't she have to memorize an article? அவள் ஒரு கட்டுரை மனனம் செய்ய வேண்டி இருக்கவில்லையா? அடுத்ததாக பாருங்கள். I had to inaugurate the function. I had to inaugurate the function. நான் நிகழ்ச்சியை அங்குரார்ப்பணம் செய்ய வேண்டி இருந்தது. Our minister had to address in the parliament. Our minister had to address in the parliament. எங்களுடைய அமைச்சர் பாராளுமன்றத்தில் உரையாற்ற வேண்டி இருந்தது.
The chairman had to convene the urban council. The chairman had to convene the urban council. தவிசாளர் நகர சபையை கூட்ட வேண்டி இருந்தது. Cultivator had to use chemical fertilizer. பயிர் செய்கையாளர் இரசாயன உரம் பாவிக்க வேண்டி இருந்தது. Government had to decrease the price of fuel. அரசாங்கம் எரிபொருளின் விலையை குறைக்க வேண்டி இருந்தது. அதே போன்று தமிழிலே தந்திருக்கின்றேன், நீங்கள் முயற்சி செய்து பார்க்க வேண்டும். தச்சன் புதிய கருவிகளை பயன்படுத்த வேண்டி இருந்தது. நீங்கள் வங்கியிலிருந்து பணம் மீளப் பெற வேண்டி இருக்கவில்லை. இந்தியா மற்றொரு செயற்கைக்கோளை விண்ணுக்கு செலுத்த வேண்டி இருந்ததா? அரசாங்கம் மகாவலி நதியை திசை திருப்ப வேண்டி இருக்கவில்லையா? இலங்கை வானொலி செய்திகளை ஒளிபரப்ப வேண்டி இருந்தது. நாங்கள் ஜும்ஆ பிரசங்கத்தை ஒலிப்பதிவு செய்ய வேண்டி இருக்கவில்லை. மீனவர்கள் நேற்று கடலுக்கு செல்ல வேண்டி இருந்ததா? பெலிசார் கடும் போக்காளர்களை கைது செய்ய வேண்டி இருக்கவில்லையா? இங்கே தமிழிலே வருகின்ற வசனங்களையும் நீங்கள் அவதானித்து பார்த்தீர்களா இருந்தால் உங்களுக்கு தந்திருக்கின்ற ஒழுங்கின்படியே வருகிறது. பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ் கொஸ்டின் அண்ட் நெகட்டிவ் கொஸ்டின் என்ற ஒழுங்கிலேயே வருகிறது. கவனித்து நன்றாக முயற்சித்தால் நீங்கள் வெற்றி அடையலாம். அடுத்ததாக இதே பாடம் ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ் இது உங்களுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும். இந்த ஃபியூச்சர் டென்ஸ் இதோ பாருங்கள். ஃபியூச்சர் டென்ஸுக்கு இங்கே will have to do செய்ய வேண்டி இருக்கும் என்று வரும். எனவே இங்கே பாசிட்டிவ்க்கு நான் ஃபியூச்சர் டென்ஸுக்கு தான் இங்கே எழுதுறேன்னா பாஸ்ட் டென்ஸுக்கு அல்ல, ஃபியூச்சர் டென்ஸுக்குரிய உதாரணம் எழுதுகின்றேன். இங்கே பாசிட்டிவ்க்கு will have to pay money. I will have to pay money. நான் பணம் செலுத்த வேண்டி இருக்கும். நெகட்டிவ்க்கு I won't have to pay money. நான் பணம் செலுத்த வேண்டி இருக்காது. கேள்வியாக்கின்ற போது இங்கே will முன்னுக்கு கொண்டு வந்தால் will I have to pay money, நான் பணம் செலுத்த வேண்டி இருக்குமா? நெகட்டிவ் கொஸ்டினுக்கு want முன்னுக்கு கொண்டு வந்தால் want I have to pay money, நான் பணம் செலுத்த வேண்டி இருக்காதா? இன்னொரு உதாரணம் பாருங்கள். He will have to pay money, அவர் பணம் கொடுக்க வேண்டி இருக்கும். He won't have to pay money, அவர் பணம் கொடுக்க வேண்டி இருக்காது. கேள்வியாக்கின்ற போது இங்கே will முன்ன வந்தால் will அப்ப இங்க வராதுதானே. will he have to pay money, அவர் பணம் கொடுக்க வேண்டி இருக்குமா? அதே போன்று want முன்னுக்கு வந்தால் want he have to pay money, அவர் பணம் கொடுக்க வேண்டி இருக்காதா? இது மிக இலகுவாக இருக்கும். எனவே 24ஆம் பக்கம் உங்களுடைய கைநூலை பாருங்கள். எல்லா எழுவாய்களுக்கும் will have to do என்று வரும். நெகட்டிவ்க்கு want have to do என்று வரும். அதே போன்று வலது பக்கத்து பாக்ஸை பாருங்கள். will முன்னே வந்தாலும் have to do தான், want முன்னே வந்தாலும் have to do தான். இனி தமிழ் விளக்கத்துடன் கூடிய எக்ஸாம்பிளை பாருங்கள். she will have to sing, அவள் பாட வேண்டி இருக்கும். she won't have to sing, அவள் பாட வேண்டி இருக்காது. இனி வலது பக்கம் பாருங்கள். she will have to sing, அவள் பாட வேண்டி இருக்கும். கேள்வியாக்கும் போது will முன்னே வரும். will she have to sing, அவள் பாட வேண்டி இருக்குமா? நெகட்டிவ்க்கு want she have to sing, அவள் பாட வேண்டி இருக்காதா? இனி ஆங்கில வசனங்களை கவனிங்கள். we will have to look after the children, we will have to look after these children, நாங்கள் இந்த பிள்ளைகளை கவனித்துக் கொள்ள வேண்டி இருக்கும். people will have to manage the life expense, people will have to manage the life expense, மக்கள் வாழ்க்கை செலவை சமாளிக்க வேண்டி இருக்கும். you will have to bring a proposal, நீ ஒரு பிரேரணை கொண்டு வர வேண்டி இருக்கும். they will have to recite the Quran, அவர்கள் குர்ஆனை ஓத வேண்டி இருக்கும். இனி இங்கேயும் தமிழ் தந்திருக்கின்றேன்.
விவசாயிகள் சேதன உரம் பாவிக்க வேண்டி இருக்கும். நாங்கள் பணம் செலுத்த வேண்டி இருக்காது. பொதுமக்கள் வரி செலுத்த வேண்டி இருக்குமா? நீங்கள் கடவுச்சீட்டை சமர்ப்பிக்க வேண்டி இருக்காதா? தோட்டத் தொழிலாளிகள் கொழுந்து பறிக்க வேண்டி இருக்கும். இங்கே பறிப்பதற்குரிய சொல் எழுதப்படவில்லை. PLUCK, பிளக் என்ற சொல்லை நோட் பண்ணிக் கொள்ளுங்கள். PLUCK, பிளக் என்ற சொல் வரும். 2ஆம் இலக்கத்துக்கு போட்டுக் கொள்ளுங்கள். அவர் உறவினர்களை வரவேற்க வேண்டி இருக்கும். ஆசிரியர்கள் இந்த கடிதங்களை மொழிபெயர்க்க வேண்டி இருக்குமா? நான் புதிய பாடத்தை விளங்கப்படுத்த வேண்டி இருக்காதா? சரி, இத்தோடு இந்த 3 டென்ஸ்களை முடித்திருக்கின்றோம். இன்னும் 3 சிறிய பாடங்கள் இங்கே இருக்கின்றன. இந்த 3 சிறிய பாடங்களோடு இன்றைய வகுப்பு சற்று நேரத்தோடு முடிவடையும். வருகின்ற வாரத்தில் இருந்து டென்சஸ் ஆரம்பமாகும். இந்த டென்ஸ் ஆரம்பமாகும் போதுதான் உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரொம்ப சுவாரஸ்யமான பாடமாக போய்கொண்டிருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல, மீன் பிடிப்பது எப்படி என்று கேட்டால், மீனை பிடித்து கையிலே தர முடியாது. மீனை பிடிக்கின்ற முறையைத்தான் சொல்லி தருவேன். எனவே இந்த உதாரணங்கள், விளக்கங்களை எல்லாம் பயன்படுத்தி நீங்களும் நிறைய வசனங்களை உருவாக்க பயிற்சி பெற்றுக் கொள்ளுங்கள். சரி, இப்போது பார்ப்போம். Shall I do? இதை பார்க்கின்ற நேயர்களுக்கு இது ஒரு சிறிய பாடம் தானே, இது சின்ன விடயம் தானே, ஏன் இதை சார் விளங்கப்படுத்தாருன்னு நினைக்கலாம். ஆனால் சின்ன சின்ன விடயங்களை எல்லாம் நாங்கள் உதாசீனம் செய்து கொண்டு போவதனால்தான் ஆங்கிலம் பேசுவதற்கு இலகுவான ஒரு மொழியாக இருந்தும் கூட நாங்கள் இன்னும் பேசாமல் இருக்கின்றோம். அதனால்தான் நான் சின்ன விடயங்களையும் சற்று நேரம் எடுத்து விளங்கப்படுத்தி கொண்டு போகின்றேன். இதிலே நீங்கள் முக்கியமான ஒரு விடயம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது, வருகின்ற வாரம் நான் டென்ஸ் தொடங்குவேன் என்று சொன்னேன். இங்கேயும் நாங்கள் ஃபியூச்சர் டென்ஸ் என்று இந்த புத்தகத்திலே பார்ட் 1 ஃபியூச்சர் டென்ஸ் படித்தோம். will have to be, இருக்க வேண்டி இருக்கும் என்றும், பார்ட் 2 இன்று படித்தோம் will have to do, செய்ய வேண்டி இருக்கும் என்றும் படித்தோம். ஆக 2 ஃபியூச்சர் டென்ஸ் படித்திருக்கின்றோம். நாங்கள் இப்போது நான் சொல்ல போகின்ற விடயத்தை கவனியுங்கள். எல்லா ஃபியூச்சர் டென்ஸிலும் நீங்கள் 3 விடயம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லா ஃபியூச்சர் டென்ஸிலும் 3 விடயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது, எல்லா ஃபியூச்சர் டென்ஸிலும் I, we என்ற ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், we என்ற ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல், I என்ற ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் தன்மை ஒருமை எழுவாய், ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் தன்மை பன்மை எழுவாய். இது இரண்டுக்கும் பாசிட்டிவ்க்கு மாத்திரம் ஷால் அல்லது வில் மாத்தி பயன்படுத்தலாம், ஒன்றுக்கொன்று பதிலாக பயன்படுத்தலாம். ஆனால் ஏனைய எழுவாய்களுக்கு, அதாவது இந்த 2 எழுவாய்கள் தவிர்ந்த he, she, it, you, they என்ற எழுவாய்களுக்கு will மட்டும்தான் வரும், ஷால் பயன்படுத்த முடியாது. அப்படி மீறி பயன்படுத்தினால் அவை வேற பொருள்களை, வேற கருத்துக்களை தரும். அது குறித்த விளக்கங்கள் நாங்கள் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகி போகின்ற போது ஸ்பெஷல் யூஸ் ஆஃப் தி ஆக்சிலியரி வேர்ப் என்ற ஒரு பாடத்திலே அது குறித்த விளக்கங்களை சொல்லுவேன். சரி, முதலாவது விடயம், எல்லா ஃபியூச்சர் டென்ஸிலும் ஐக்கும் பிக்கும் ஷால் வில் மாற்றி பயன்படுத்தலாம். ஏனைய எழுவாய்களுக்கு வில் மாத்திரம் வரும். இரண்டாவது விடயம், எல்லா ஃபியூச்சர் டென்ஸிலும் ஷால் அல்லது வில்லுக்கு பின்னால் இன்னும் ஒரு ஹெல்பிங் வேர்ப் வந்தால் அதை அதாவது இரண்டாவதாக வருகின்ற ஹெல்பிங் வேர்பை ஹெல்பிங் வேர்பாக கணக்கெடுக்க கூடாது. அதாவது be ஒரு ஹெல்பிங் வேர்ப், have ஒரு ஹெல்பிங் வேர்ப், do ஒரு ஹெல்பிங் வேர்ப், இவ்வாறான ஹெல்பிங் வேர்புகளை ஹெல்பிங் வேர்பாக கருதக்கூடாது. அவ்வாறு கருதினோமானால் நெகட்டிவ் ஆக்கும் போது
நாட் எங்கே போடுவது, பிக்கு பின்னால் போடுவதா, ஷல்லுக்கு பின்னால் போடுவதா, ஹேவுக்கு பின்னால் போடுவதா, வில்லுக்கு பின்னால் போடுவதா என்ற ஒரு குழப்பம் ஏற்படும். இதைத்தான் கணக்கே எடுப்பதில்லை என்று விட்டால் இவை இரண்டும் ஹெல்பிங் வேர்ப். எனவே இதற்கு பின்னால் தான் நாட் போடுவோம். அதே போன்றுதான் கேள்வியாக்கும் போதும் ஷால் வில் முன்னே வரும். இது இரண்டாவது விடயம். மீண்டும் கூறுகின்றேன், எல்லா ஃபியூச்சர் டென்ஸிலும், அதாவது இரண்டாவது விதிமுறை, எல்லா ஃபியூச்சர் டென்ஸிலும் ஷால் வில்லுக்கு பின்னால் வருகின்ற இரண்டாவது ஹெல்பிங் வேர்பை ஹெல்பிங் வேர்பாக கருத வேண்டாம். மூன்றாவது விடயம், எல்லா ஃபியூச்சர் டென்ஸிலும் ஷால் வில்லுக்கு பின்னால், அதாவது ஷால் வில்லுக்கு பின்னால் ஹேஸ் ஹேவ் போட்டு, எல்லா ஃபியூச்சர் டென்ஸிலும் அல்ல, ஷால் ஹேவ் வில் ஹேவ் என்று வருகின்ற பாடத்திலே, ஷால் ஹேவ் வில் ஹேவ் என்று இதற்கு முன்னால் நாங்கள் படித்த பாடத்திலே ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம், 2 நாள் சென்ற பிறகு வரலாம். ஃபியூச்சர் டென்ஸுக்கு வில் ஹேஸ் என்று வராதா, வில் ஹேவ் என்று தானா வரும் என்று சந்தேகம் வரலாம். நிச்சயமாக வில் ஹேவ் என்று தான் வரும், வில் ஹேஸ் என்று வராது. ஏன் வராது என்றால், நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், ஹேவ் உடைய பன்மைதான் ஹேஸ். ஃபியூச்சர் டென்ஸுக்கு ஒரு நாளும் பன்மை வினைச்சொல் பயன்படுத்துறதில்லை. அதனாலதான் வில் ஹேஸ் என்று வராது, வில் ஹேவ் என்று தான் வரும். அப்ப இந்த 3 விடயங்களையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இனி இந்த பாடத்துக்கு வருவோம். shall I do, இதிலே கவனியுங்கள், ஃபியூச்சர் டென்ஸிலே I will go என்றாலும் நான் போவேன், I shall go என்றாலும் நான் போவேன், இரண்டுக்கும் ஒரே பொருள் தான். இங்கே இப்போ வில்லை முன்னுக்கு கொண்டு வந்தால் will I go, நான் போவேனா, இது ஃபியூச்சர் டென்ஸ் clear question, ஃபியூச்சர் டென்ஸ்ல தெளிவான ஒரு கேள்வி, நான் போவேனா. ஆனால் shall முன்னே வந்தால் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், பாசிட்டிவுக்கு இரண்டுக்கும் ஒரே பொருள், I will go நான் போவேன், I shall go நான் போவேன். ஆனால் கேள்வியாக்கும் போது will I go நான் போவேனா, ஃபியூச்சர் டென்ஸ் question. ஆனால் shall I go நான் போகட்டா, நான் போகட்டுமா என்று ஒரு அனுமதி கேட்கின்றோம், asking for a permission, ஒரு அனுமதி கேட்கின்றோம். எனவே இங்கேயும் நாங்கள் டூவுக்கு பதிலாக வேற வேற வினைச்சொற்களை போட்டு வசனங்களை உருவாக்கலாம். இப்போது உங்களுடைய கை நூலை கவனியுங்கள். shall I study நான் படிக்கட்டா, shall I read நான் வாசிக்கட்டா, shall I sing நான் பாடட்டா, shall I write நான் எழுதட்டா, shall I publish நான் வெளியிடட்டா, shall I enjoy நான் ரசிக்கட்டா. இனி பக்கத்துல 2வது பாக்ஸை பாருங்கள், பி என்ற பாக்ஸிலே ஒரு ஆப்ஜெக்ட் கூட்டி இருக்கிறேன். shall I study a poem நான் ஒரு கவிதை படிக்கட்டா, shall I read a poem நான் ஒரு கவிதை வாசிக்கட்டா. இவ்வாறு மற்றதை நீங்கள் சொல்லி பழகலாம். அடுத்தது சி என்ற பாக்ஸை பாருங்கள். shall I study a poem today நான் இன்று ஒரு கவிதை படிக்கட்டா, shall I read a poem tomorrow நான் நாளைக்கு ஒரு கவிதை வாசிக்கட்டா. இவ்வாறு மற்ற வசனங்களையும் சொல்லி பிராக்டிஸ் பண்ணி கொள்ளுங்கள். இனி கேள்வி சுக்களை பாருங்கள். what shall I study நான் என்ன படிக்க, where shall I study நான் எங்கே படிக்க, when shall I study நான் எப்போது படிக்க, why shall I study நான் ஏன் படிக்க, how shall I study நான் எப்படி படிக்க. அங்கே கீழே பார்த்தீங்கன்னா மேலும் 5 வினை சொற்கள் இருக்கின்றன, 5 கேள்வி சொற்கள் இருக்கின்றன. எனவே குறைந்தது இந்த டேபிளில் இருந்து 25 வசனங்கள் நீங்கள் பயிற்சி செய்யலாம். அடுத்ததாக இ என்ற கடைசி பாக்ஸை பாருங்கள். what else shall I study நான் வேற என்ன படிக்க, where else shall I study நான் வேற எங்கே படிக்க, when else shall I study நான் வேற எப்போது படிக்க, how else shall I study நான் வேற எப்படி படிக்க. இங்கேயும் நீங்கள் குறைந்தது 20 வசனங்கள் பயிற்சி செய்து கொள்ளலாம். இனி ஆங்கில வசனங்கள் தந்திருக்கின்றேன், தமிழிலே மொழிபெயர்த்து பழகுங்கள். shall I stand in the queue, shall I withstand this city shall I withstand this activity, withstand என்றால் தடு, எதிர்த்து நில் என்று கருத்து. shall I draw money from bank
இங்கே DRAW draw என்றால் வரை, இழு என்று கருத்து வரும். கிணற்றிலிருந்து தண்ணீர் அள்ளுவதற்கும் draw தான், வங்கியிலிருந்து பணம் எடுப்பதற்கும் draw தான். Shall I overdraw money from Monday? Money on Monday. Shall I overdraw money on Monday? Overdraw என்றால் இருப்புக்கு மேலால் பணம் எடுத்தல். What shall I eat now? Where shall I buy newspapers? When shall I send you money? Why shall I give him the dictionary? How shall I, அதிலே ஒரு I போட்டுக் கொள்ளுங்கள். How shall I know about your family? ஷாலுக்கு பின் 10வது வசனத்திலே ஷாலுக்கு பின்னால் ஒரு I போட்டுக் கொள்ளுங்கள். இனி அங்கே தமிழ் தந்திருக்கின்றேன். நான் பழமரங்களை வளர்க்கட்டா, நான் சுவருக்கு மேலால் என்ன எறிய, நான் வெளியே என்ன எறிய, நான் எங்கே பட்டத்தை பறக்க விட, எப்படி நான் பறந்து தப்பிக்க, நான் எப்போது பாடங்களை நினைவு மீட்ட என்று அங்கே பயிற்சிக்கு தந்திருக்கின்றேன். அடுத்ததாக கவனிங்கள், இதே ஷால் ஐ டூ என்ற பாடம் shall we do என்று வந்திருக்கிறது. இங்கேயும் நீங்கள் மிக அழகாக கவனிக்க வேண்டும். உதாரணமாக பாருங்கள், we will go, we will go நாங்கள் போவோம், we shall go நாங்கள் போவோம். இங்கே பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு இரண்டுக்கும் ஒரே கருத்து தான். கேள்வியாக மாற்றும் போதும் இரண்டுக்கும் ஒரே மாதிரி தான் பொருள் வரும். ஆனால் அறிவு ரீதியாக கொஞ்சம் வித்தியாசம் ஒன்று வரும். உதாரணமாக பாருங்கள், we will go நாங்கள் போவோம், we shall go நாங்கள் போவோம். இங்கே will முன்னுக்கு கொண்டு வந்தால் will we go நாங்கள் போவோமா, எதிர்கால கேள்வி. shall we go என்றாலும் நாங்கள் போவோமா என்றுதான் தமிழ் கருத்து வரும். ஆனால் இன்டர்னல் மீனிங், உட்கருத்து என்ன என்றால் asking for a company, ஒரு ஆளை துணைக்கு கூப்பிடுவது போல் இருக்கும். will we go நாங்கள் போவோமா future tense-க்கான கேள்வி. shall we go நாங்கள் போவோமா என்றால் இப்போது ஒரு ஆள் கேட்கிறார், shall we go to beach, நாங்கள் பீச்சுக்கு போவோமான்னு கேட்கிறார். நான் சொல்கிறேன் no, let's go to mosque, இல்ல பள்ளிக்கு போவோம். அப்ப அங்க என்ன கேட்கிறார், இன்னொரு ஆளை துணைக்கு கூப்பிடுவது போல் இரண்டாவது வசனம் இருக்கிறது. எனவே கேள்வியாக மாற்றுகின்ற போது அதன் தமிழ் கருத்துக்களை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். எனவே அதற்கும் shall I doக்கு வந்தது போல் அதே சொற்களை பிரயோகித்து வசனங்கள் போட்டிருக்கின்றேன், நீங்கள் பயிற்சி செய்து கொள்ளலாம். எனவே வசனங்களை மாத்திரம் வாசிக்கின்றேன். shall we seek the shrines? seek என்றால் நாடி செல்லுதல், shrines என்றால் புனித ஸ்தலங்கள். shall we bring the non-confident motion? நம்பிக்கை இல்லா பிரேரணை. where shall we go? How shall we draw the map? When shall we finish the work? What shall we cook today? Why shall we cancel the meeting? இறுதியாக let's என்ற ஒரு பாடம் இருக்கிறது. இது சின்ன விடயங்கள் தான், ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல சின்ன சின்ன விடயங்கள் தான். ஆனால் அதையும் நாங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை. சோ இங்கே பாருங்கள், let's do செய்வோம். சோ இங்கே let's play விளையாடுவோம். இங்கே நான் பிளேக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம், let's eat சாப்பிடலாம், let's come வருவோம், let's sleep தூங்குவோம், let's pray தொழுவோம். இவ்வாறு வேற வேற வினைச்சொற்களை போட்டு வசனங்களை உருவாக்கி கொண்டே செல்லலாம். சரி, இப்போது ஒரு ஆசிரியரிடம் ஒரு பையன் கேட்கின்றான், லெட்ஸ் கோ. ஓகே சரி சார், இந்த அப்போஸ்ட்ரோபி ஏன் வருகிறது என்று கேட்டால் நாங்கள் அவனுடைய புத்தி விளங்கக்கூடிய மாதிரி நாங்கள் பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இப்போதுள்ள பிள்ளைகள் நிறைய கேள்வி கேட்கக்கூடியவர்கள். இப்படி இந்த அப்போஸ்ட்ரோபி ஏன் வருகிறது, அப்போஸ்ட்ரோபி போடாமல் எழுதினால் என்ன என்று கேட்டால் அது வராது, அப்படித்தான் வரும் என்று சொல்லிக் கொடுப்பது அது டீச்சிங் அல்ல. சரியான முறையிலே நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது என்னவென்றால், உங்களுக்கு தெரியும், மீ என்பது என்னை எனக்கு, மீ என்பதுடைய பன்மை அஸ், எங்களை எங்களுக்கு. மீ என்றால் என்னை எனக்கு, அஸ் என்றால் எங்களை எங்களுக்கு.
இந்த மீ என்பதற்கு சில இடங்களிலே ஐ உடைய பொருள் வரும், நான் என்ற கருத்து வரும். மீ மென் அண்ட் மேட்டர்ஸ் என்ற ஒரு கதை புத்தகம் இருக்கிறது, நான் மனிதர்கள் பிரச்சனைகள். அதேபோல் நீங்கள் ஒருவருக்கு தொலைபேசியில் கால் பண்ணுகின்றீர்கள், அவர் கேட்கிறார் who is calling please என்று கேட்கிறார். நீங்கள் உடனே இட்ஸ் மீ என்று சொல்லிவிட்டு உங்களுடைய பெயரை சொல்லுகின்றீர்கள். எனவே அங்கே மீ என்பதற்கு நான் என்ற பொருள் இருக்கிறது. அதே போல்தான் அஸ் என்பதற்கு எங்களை எங்களுக்கு என்ற பொருள் இருந்தாலும் இங்கே இதற்கும் நாங்கள் என்று ஒரு பொருள் சில இடங்களிலே வரும். அதனால்தான் லெட் அஸ் என்பதை சுருக்குகின்ற போது இங்கே நாங்கள் அப்போஸ்தபி போடுகின்றோம். எனவே இந்த இடத்திலே காணாமல் போகின்ற எழுத்து யூ. ஏனென்றால் ஆங்கிலத்திலே அப்போஸ்தபி பயன்படுத்தப்படுகின்ற இடங்கள் 4 இடங்கள். அதுல முக்கியமான ஒன்று சொல் அல்லது சொற்கள் சுருக்கப்படுகின்ற போது காணாமல் போகின்ற எழுத்து அல்லது எழுத்துக்களுக்கு பதிலாக அப்போஸ்தபி பயன்படுத்துவோம். அந்த வகையிலே அஸ்திலே வருகின்ற யூ காணாமல் போகிறது, அதனால்தான் அப்போஸ்தபி போடுகின்றோம். அப்ப எனவே அஸ் என்பதற்கு நாங்கள் என்ற பொருள் வருகின்றபடியினால் தான் இங்கே போவோம் வருவோம் என்ற நாம் என்ற எழுவாய் மறைந்து பொருளை தருகிறது. எனவே இந்த பாடம் இதோடு முடிவடைகிறது. புத்தகமும் முடிவடைந்து விட்டது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த வாரம் உங்களுக்கு டென்சஸ், முக்கியமான டென்ஸுகள், அதாவது 12 டென்ஸுகளையும் ஆரம்பிக்க போகின்றோம். இதிலே 12 டென்ஸுகள் நான் முன்னே அனுப்பியது போல PDF ஃபைலாக வராது. அந்தந்த கிளாஸ் தொடங்குகின்ற முதல் நாள் அதை நாங்கள் 2 கொப்பிகளாக அனுப்புவோம். அன்றைய பாடத்துக்குரியது மாத்திரம் அனுப்பி வைப்பேன். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இனி அடுத்த வகுப்பிலே சந்திப்போம். நன்றி.